மெய்யான சாட்சியாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல கடைசி 3 வசனங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசினார். பேதுருவோடு கூட, நீ என் ஆடுகளை மேய்ப்பியா? என்னை நீ நேசிக்கிறது உண்மையானால், நீ என்னை நேசிப்பாய், ஆனால் என் ஆடுகளை மேய்ப்பியா? அப்ப ஆண்டவருடைய மனதின் ஏக்கம் என்ன அப்படின்னா, ஆடுகள் சிதறி போன ஆடுகள், கட்டுண்ட ஆடுகள், வேதனையுள்ள ஆடுகள், இந்த ஆடுகளை மேய்க்க பேதுருவை கூப்பிடும்போது பேதுரு இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன பின்பற்றி வா. இப்ப இதுல இருந்து இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தேவனோடு கூட இருக்கிற அழைப்புல, தேவனோடு கூட நம்ம நடக்கிற நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பாதையில நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்றத நம்ம என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொன்ன போது பேதுரு அவனுடைய கவனத்தை, அவனுடைய நோக்கத்தை அவன் அங்கு யோவான் மீது திசை திருப்புகிறதை நாம இங்க பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. யோவானுக்குரியதை யோவானுக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ என்னை பின்பற்றி வா. நீ மற்றவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பாதையில நீ தேவனோடு கூட நடக்கிற உன்னுடைய உறவை நீ சரிப்படுத்திக்கொள். அதிலேயே நீ கவனத்தை செலுத்து என்று பேதுருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நாம் கூட அநேக வேளைகளில நாம இந்த ஒரு சூழ்ச்சியில விழுந்து விடுகிறோம். என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோடு கூட ஒப்பிடுறது, மற்றவங்களுடைய ஊழியத்தை நம்முடைய ஊழியத்தோடு கூட ஒப்பிடுகிறது, மற்றவர்கள் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோடு கூட ஒப்பிடுகிறது. ஆனா நம்ம ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு காரியத்தை, திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நம்ம என்ன செய்யணும்? நம்பி அதை சார்ந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை குறித்து நம்ம கம்பேர் பண்றதுக்கோ, மற்றவர்களை குறித்து நம்முடைய கவனத்தை சிதறடிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையில் நமக்குரிய பாதையில தொடர்ந்து போகிறத முக்கியத்துவத்தை இங்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். 2வது, இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக திட்டம் மற்றவருடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு. தெய்வீக திட்டங்களை, தெய்வீக தன்மையை நாம நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும். பாருங்க, இயேசு கர்த்தர் நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வழிகளை, அவருடைய திட்டங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? ஒண்ணு, நம்முடைய அழைப்பை பார்த்து, நம்முடைய தனிப்பட்ட தேவனோடு கூட உள்ள உறவு, நம்முடைய தனிப்பட்ட அழைப்பு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், இதை நோக்கி நம்ம கவனமாக நம் தேவனோடு கூட நம்ம டிராவல் பண்ணும் பொழுது மற்ற நம்முடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அது வரக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம தடுத்துட்டு திரும்பவுமாய் நம்மளுடைய ட்ராக்ல நம்ம வந்துடணும். 3வது பாருங்க, ஒரு உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இங்கு யோவானை அங்கு அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவானுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்போ நம்ம யோவானுடைய அழைப்பை போலவே நாமும் ஆண்டவருக்கு ஒரு ஜீவனுள்ள உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் என்று
தேவன் விரும்புகிறார். நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியையும் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையை நம்ம இன்ஸ்பயர் பண்றதுக்கும், மற்றவங்களை நம்ம கைட் பண்றதுக்கும் ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு அதில் கவனம் செலுத்தி நாம் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நான்காவது பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டங்களும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் அது லிமிட்டே கிடையாது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் செயல்படுகிறார். நாம நம்மை அர்ப்பணிக்கிறது தான் முக்கியம். நம்மை அவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற, நல்ல செய்தியை சுமந்து செல்லுகிற ஒரு கருவியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒண்ணு நம்ம கிறிஸ்துவனுடைய அன்பையும், கிறிஸ்துவனுடைய வல்லமையும், கிறிஸ்துவனுடைய செய்கைகளையும் நம்ம சார்ந்திருக்கும் போது, ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தொடர்ந்து கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை பின்பற்றுவோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய நோக்கமும், எங்களுடைய கண்களும், எங்களுடைய விசுவாசமும் உம்மை சார்ந்திருக்க வேண்டும், உண்மையே நோக்கி இருக்க வேண்டும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் நம்பி ஆண்டவரே அதற்காக உம்மோடு கூட நடக்கிற ஜீவியத்துல கண்ணும் கருத்தும் உள்ளவர்களாய் வழி மாறாமல் பிசகாமல் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆவியானவரே, உண்மையாய் உம்மை சேவிக்க, உம்முடைய அழைப்புல உண்மையாய் இருக்க, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்று இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற காரியத்துல கீழ்ப்படிந்து உம்மை சேவிக்க, உம்மை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தாரும் அனுக்கிரகம் செய்யும். துதிகன மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.